குட் ஈவினிங் மங்கீஸ். நேற்று நேற்று போட கொஞ்சம் தோணலை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் இப்போ சரியாயிட்டேன். ஐ எம் பேக். இன்றைக்கி வந்து ஸ்பாட்டிஃபையில் வந்து ரேப்பிடு போட்டிருந்தேன். ஸோ பாட்காஸ்ட் பாட்டு கேட்குற உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வரும். நான் பாட்காஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னோடய பாட்காஸ்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்றைக்கி வந்து வோக்கல் ஒலியில் வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம், ஓகேவா? தெரியுதா? ஸோ 33% ஃபாலோவர் க்ரோத்து, 16K டாப் ஃபேன்ஸு, 4.9 ஆவரேஜ் ரேட்டிங். அதிகபட்சமான டாப் எபிசோடு வந்து நீயே ஒலி அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து வோக்கல் ஒலி பாட்காஸ்ட் வந்து யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். வோக்கல் ஒலி பாட்காஸ்ட்னால் நீங்கள் லிங்க்கு போகினீங்கன்னா வரும். ஆர்எஸ்எஸ் ஃபீடு மாதிரி ஒவ்வொரு எபிசோடு வர அப்டேட் ஆகும். நான் கீழே லிங்க் போடுறேன். பாட்காஸ்ட் வந்து ஸ்பாட்டிஃபை கேட்காதவங்க யூடியூப்பில் கேட்கணும்னா அதை போய் கேளுங்க. ஸ்பாட்டிஃபையில் நான் கேட்குற மியூசிக் லிசனிங் வந்து இளையராஜா தான் டாப் ஆர்டிஸ்ட்டில் இருக்கார். தென்றல் வந்து தீண்டும் போது இந்த வருஷம் ஒரு 15 முறை கேட்டிருக்கேன். மீதி எல்லாம் ஒரு 3500 ஆர்டிஸ்ட்டோ கிட்ட ஏதோ கேட்டிருக்கேன் போல் இந்த வருஷம். ரேண்டமாக ஷஃபில் பிளேலிஸ்ட் வர்றதுனால அதெல்லாம் அதிகமாகும். இது வந்து டேட்டா திருட்டு, ஸ்பாட்டிஃபை வந்து ஆர்டிஸ்ட்டை ஏமாத்துறான், அதெல்லாம் கண்டபடி சொல்லி இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜாலியாக பண்ணுங்கடா, என்னப்போ. எனக்கு வந்து ஒரு படம் ஒர்க்கோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கோட ஒரு நல்ல வேலை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லபடியாக வந்திருக்கு. அது ஒன்று. மழை இன்னைக்கு பெருசாக எதுவும் பெய்யலை. சாப்பாடு வந்து கோலா உருண்டை குழம்பு, மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இந்த கோலா உருண்டை குழம்பு வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சூப்பராக பண்ணோம். மட்டனை வந்து உருட்டி ரவுண்டாக பண்ணி அவர் அதுக்குனே வந்து சாப்பிட்டு போவார். அவர் அது கொஞ்சம் ஃபேவரட். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல கோலா உருண்டை மட்டனில். நீங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் ஷாராவும் வந்து மதுரைக்கு ஒரு கல்ச்சுரல் காம்படிஷனுக்கு போனோம். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்போம், கல்ச்சுரல்ஸ் கூப்பிட்டு போவாங்க. இப்போ இந்த மைம் கோகுல்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் எங்கள் சீனியர். அவர் தான் எங்களை வந்து கூப்பிட்டு போவார். கூட அப்போ நாங்கள் ஆம்பளை தான் ஜூனியர், மற்ற பசங்களாம் சீனியருங்க. மதுரையில் அம்மா மெஸ்னு ஹோட்டல் நினைக்கிறேன். போயிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ 2 வச்சாங்க, ஏன்னா மட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்லி இது உருட்டி விட்டாங்க பிளேட்டில். சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நானும் சரணாவும் எடுத்து போட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ணே மோர் மட்டன் பால்ஸ் அப்படின்னும் திருப்பி உருட்டினாங்க. அதனால் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எதுனா நாங்களாக கை காசு போட்டு டாட்டா ஸ்டீலுக்கு அதுக்கோ போயிருந்தோம். அவங்களோட கார்ப்பரேட் மீட்டிங்க்கு. அண்ணன் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணார், சம்பளம் தரேன் வாங்கினார். பாட்டு மட்டன் பால்ஸ் வாங்கி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பில்லு பார்த்தா அந்த டைமில் 1700 ஏதோ வந்துச்சு. எவன்டா அது இவ்வளோ பில்லு சாப்பிட்டதுன்னு பார்த்தா நானும் சாராவும் சேர்ந்து ஒரு 20 மட்டன் பால்ஸ் கிட்ட. பார்த்தா ஒரு மட்டன் பால் 20 ரூபாய் 30 ரூபாயோ போல். காட்டிக்கல, கெஞ்சிட்டோம், யாரும் சொல்லாதீங்க அண்ணங்கிட்ட திட்டுவார்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு அப்போது காலேஜ் கல்ச்சுரல் டீமில் இருந்தோம். அவர் மைம் கோகுல் இப்போ இருக்கார்ல, அவர் தான் வந்து எங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தது காலேஜில் வந்து. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்து நான், சரவணன், ஷாரா, அப்புறம் சதீஷ்னு ஒருத்தன், சதீஷ் சந்திரன் அந்த பையன், ரவீந்திரன் ஒரு பையன், அவனை இப்போ அமீபான்னு செல்லமாக கூப்பிடுவோம், ரகுன்னு ஒரு பையன், சி கேசவன் ஒரு பையன், அப்புறம் விவேக்குன்னு ஒரு பையன், சிவசங்கர்னு ஒரு பையன். இவங்கெல்லாம் ஒரு டீம். ஷாரா வந்து பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுப்பான், ஸ்டேஜ் பின்னாடி இருந்து. நாங்கள் எல்லாம் மிமிக்ரி நாங்கள் ஜோக் பண்ணுவோம், கதை எழுதுவோம், கண்டென்ட் அப்படி தான் போச்சு. முதல்ல வந்த வைரல் வீடியோவும் எங்களுக்கு தான் இன்டர்நெட்டில். அது என்னோடய விஜயதரா சேனலில் உள்ளே போனீங்கன்னா டிஆர்எஸ் விஜயகாந்த்ன்னு இருக்கும், அது பாருங்கள். அதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று இருக்குது. அது ஒரு நாள் ஒரு பெரிய இடத்துல பெரிய மைக்கில் அந்த கதையை நான் சொல்லணும். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அப்போ அந்த வீடியோ வந்து எப்படின்னா பென்ட்ரைவில் ஷேர் ஆகும். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து நான் லீவில் பார்க்குறான், மச்சான் அவன் வீடியோ வந்து பென்ட்ரைவில் ஷேர் ஆகிட்டுருக்கிறேன். முதல் வைரல் வந்து நான் தான் தமிழ்நாட்டில் ஆகிறேன். அதாவது லேப்டாப்பில் பென்ட்ரைவ் போட்டு நாங்கள் காலேஜில் பண்ண கல்ச்சுரலை வந்து இவங்கெல்லாம் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிஃபோர் யூடியூப். அதை தூக்கி நாங்கள் யூடியூப்பில் போடலான்னு யோசிக்கும் பொழுது வேற ஒருத்தன் வந்து அனானிஸ்டி பண்ண வீடியோன்னு போட்டு விட்டான். அவனை போய் கமெண்ட்டில் கெட்ட வார்த்தையில் திட்டி ஒழுங்காக அதை டைட்டில் மாற்றுறான்னு சொல்லி எஸ்ஆர்எம் பண்ணுதுன்னு மாற்ற வச்சு, அப்புறம் நாங்கள் அதை டவுன்லோடு பண்ணி எங்ககிட்டே காப்பியில் டவுன்லோட் பண்ணி நாங்கள் திருப்பி அப்லோட் பண்ணி அது வீடியோ இருக்குது. கிளாஸ் ரூமில் வந்து டிஆர் வந்து டீச்சராக இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து
அட்டெண்டன்ஸ்க்கு கூப்பிட்டா எப்படி இருக்கும்னு முதல்ல பண்ணது நான் தான். ஸ்கூலில் 10th படிக்கும்போது பண்ண ஸ்கெட்ச்சு அதை வந்து காலேஜில் வேறு மாதிரி அப்டேட் பண்ணேன். அதை தூக்கி போட்டு அதில் தான் எங்களோட கல்ச்சுரல் வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சது. கல்ச்சுரல்ஸ் தான் ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, காமெடி பண்ணுறது. இப்போ யூடியூப்பில் இருக்கிற ராஜ்மோகன் அவர், அப்புறம் பாலாஜி வேணுகோபால் அப்படிங்கிறவர்லாம் எங்கள் டைமில் ராஜ்மோகன் வந்து எங்களை மாதிரியே வேறு ஒரு காலேஜோட பெர்ஃபார்ம் பண்ண வந்தார். பாலாஜி வேணுகோபால் இப்போ ஆர்ஜேவாக இருந்தார், அவர் கெஸ்ட்டாக வந்தார். மார்க்லாம் போட்டிருக்கார். அந்த லக்கி மேன் இப்படி படம் வந்துச்சுல, அப்துல் நடிச்சார்ல, அந்த டேரக்டர் தான். அப்புறம் ரேடியோவில் பெரிய, அப்போ எங்கள் இதில் ரேடியோ ஸ்டார்ஸ் தான் வந்து பெரிய ஆர்ஜேவாக இருப்பாங்க. ஆர்ஜே அஜய், ஆர்ஜே தீனா, மிர்ச்சி சிவா, ஜெகன், நண்டு ஜெகன் இருக்கார்ல அவர், இவங்கெல்லாம் வந்து ரேடியோ வேர்ல்டை பற்றி நான் பேசுகிறேன் ஒன் டே. யூ லவ் தட். நான் ஆர்ஜேவாக இருந்தேன், காலேஜ் முடிச்சுட்டு ஆர்ஜேவாக இருந்தேன். லேட்டராக தான் நான் விட்டுட்டு நான் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. அப்படியே போய் எங்கேயோ வந்துருச்சு மட்டன். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போயிட்டுன்னு. ஸோ கோகுல் அண்ணன் தான் வந்து மைம் கோகுல். அவர் தான் வந்து அம்புலி படத்தில் அவர் தான் வந்து அந்த அம்புலி அந்த இதுக்கு வந்து பண்ணி தான் ஃபேமஸ் ஆனார். அப்புறம் மாநாட மயிலாடலாம் விஜய் டிவியில் வந்தார். இப்போ மைம் அகாடமி ஸ்கூல்லாம் வச்சுருக்கார் அண்ணன். அவர் தான் வந்து ஆள் எடுப்பார். கல்ச்சுரல்ஸ்க்கெலாம் செலக்ட் ஆனால் ட்ரைனிங் கொடுப்பார். எனக்கு ஷாராக்கெலாம் அவர் தான் ட்ரைனிங் கொடுத்தது. பத்ரி, நம்ம டெம்பிள் மைக்கி பத்ரி, அவர் நான் காலேஜ் மட்டும், நான் ஷாரா பத்ரி 3 பேரும் காலேஜில் ஒன்றா படிச்சுட்டு, அப்புறம் இவங்க ஹலிதா ஷமீம் இருக்காங்களா டேரக்டர், அவங்க வந்து எங்கள் காலேஜ் பக்கத்து கிளாஸ். ஹலிதா ஷமீம் நல்ல ஃப்ரெண்டு, பக்கத்து கிளாஸ் அவங்க. அப்புறம் எஸ்ஏ அரவிந்த் வந்து பக்கத்து கிளாஸ். எல்லாம் ஒரே காலேஜ் பேட்ச் நாங்கள். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஆண்டனின்னு ஒரு பையன் வருதேன். ஸ்டாரிங் பௌர்ணமின்னு ஒரு ட்ரெய்லர் ஒன்று இருக்கும், டொவினோ தாமஸோட, அதை அவன் தான் டைரக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சில விஷயத்துலாம் அந்த படம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த படம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் முதல்ல ஃபிலிம் மேக்கிங் பற்றிலாம் பேசினது, ஆல்பர்ட் ஆண்டனின்னு சொல்லிட்டுன்னு. சினி சைடு சில பேர் தான் வந்தோம். மீதி எங்கள் கூட காலேஜ் படித்த கேங்கெல்லாம் அட்வர்டைஸிங்கு, சொந்த பிஸ்னஸ், சும்மா பேருக்கு டிகிரி வந்தாங்க, விஸ்காம் தானே அப்படி வந்தாங்க. ரொம்ப கம்மி சினிமா சைடு. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன், அவர் இப்போது மௌனகுரு டைரக்டர் இருக்கார் சாந்தகுமார், அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அசோசியேட்டாக இருந்து டைலாக் ரைட்டராக மாறி இப்போ ஃபிலிம் பண்ணுற வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வேறு யாரும் படம் பண்ண சைடு வந்து இல்லை. அபிஷேக்னு பக்கத்து கிளாஸ் பையன் வந்து சினிமா சைடில் டிஸ்ட்ரிபியூட்டராக தியேட்டர் ஓனராக இருக்கார். அவ்வளோதான், ரொம்ப கம்மியான பேர் தான் கிளம்பி வந்தோம். கல்ச்சுரல்ஸ் தான் போச்சு. நான் ஷாரா எல்லாம் கல்ச்சுரல்லாம் போயிட்டு ஒவ்வொரு காலேஜாக போய் ஜெயிப்போம். அது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, கேஎம்சி, எம்எம்சி, சிஎம்சி, என்னென்னலாம் இருக்கோ எல்லா காலேஜும் போயிட்டு ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. முக்கால்வாசி என்ன ஆகும்னா 2 எஸ்ஆர்எம் காலேஜ் வந்துடும், இன்னொரு டீம் ஒன்று. அவங்க கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவாங்க, நாங்கள் கொஞ்சம் அடல்ட்டெல்லாம் போட்டு பேன் ஆகிடுவோம். கிளாப் நிறையா வரும், மார்க் போட மாட்டாங்க. ஸோ மைக்கு மாட்டல, உங்களுக்கு கேட்டுச்சா? அப்படியே விட்டுருவோமா? சவுண்டு கம்மியாக இருந்தால் திட்ட மாட்டிங்களா? பரவாயில்லடா, மைக் இல்லாமல் கேமராலே நல்லா உழுது. சார் ரகுக்கு அந்த கேமரா தராமல் நம்மளே வச்சுக்கலாம் போல். கல்ச்சுரல்ஸ் வந்து அது ஒரு ரகலை. நீங்கள் ஆர்ட்ஸுக்குலேருந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸு, ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது எல்லாமே கல்ச்சுரலில் நீங்கள் டீமில் சேரும் போது தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமே அந்த கல்ச்சுரலில் ஜெயிச்சு பேர் வாங்கிறது தான். ஸ்கூலில் கல்ச்சுரல் வந்து நான் போயிருக்கேன், ஸ்கூல் டீமில். இப்போ இருக்கிற டைரக்டர் பாலாஜி மோகன் இருக்கார்ல, அவர் வந்து என்னோடய கல்ச்சுரல் டீம் பக்கத்து கிளாஸ். அவர் எங்கள் ஸ்கூல் கேம்பியன் ஸ்கூலில் தான் நிறைய சினிமாக்காரங்க படித்தாங்க. எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு. சிவகார்த்திகேயன் எங்கள் ஸ்கூலு, ஹரிபாஸ்கர் எங்கள் ஸ்கூலு, அப்புறம் கேம்பியன் ஸ்கூலுமாங்க. நான், பாலாஜி மோகன், இன்னும் 3 பேர் என் ஸ்கூல்லேருந்து வந்தோம். சினிமா சைடு யாரோ ஒரு ஆள், நலன் குமாரசாமி, அவர் கேம்பியன் நினைக்கிறேன், திருச்சி தான்.
ரொம்ப விந்தியா இருக்கும். எங்களுக்கும் சினிமாக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே இல்ல. அடி வெளுப்பானுங்க. ஆனா, ஸோ அங்க ஸ்கூல்ல கல்ச்சுரல் பண்ணேன். அப்ப ஆரம்பத்தில ஸ்கூல்ல வந்து நான் பாட்டுக்கு பாட்டு தான் போவேன். என் வேலை வந்து பாட்டுக்கு பாட்டு போறது. நானு விக்கின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். விக்னேஷ்ன்னு. அவனும் பாட்டுக்கு பாட்டு போவோம். ஒரு பெரிய டைரி வச்சிருப்பேன். டைரியில வந்து கா, கா, கி, கி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பாட்டு போட்டுப்பேன். உட்காந்து போய் பேசிட்டு திடீர்னு கேட்டா, கால்லேருந்து பாட்டா, காதல் நீதானா அது மாரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடி டக்குனு மக்கப் பண்ணிட்டு போறது தான் வேல. ஒரு முறை எப்படி காமெடிக்குள்ள வந்தான்னா, சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்த லஞ்ச்ல இந்த கல்ச்சுரல் டீம் பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஜோக் சொல்ல சொல்ல நான் இங்கேருந்து கவுண்டர் குடுத்துக்கிட்டு இருக்கேன். உழுந்து உழுந்து சிரிக்கிறானுங்க. "டேய் வரதா" ஏன்னா நெறைய விஜய் இருப்பாங்க. விஜய் சாய், விஜய் வரதராஜ், விஜய் சாரதி. ஸோ விஜய கட் பண்ணிட்டு செகண்ட் நேம்ல தான் கூப்பிட்டாங்க. "டேய் வரதராஜ் ஏதோ ஜோக் சொல்றா" அப்படின்னாங்க. சொல்ல சொல்ல சிரிக்கிறாங்க. "டேய் அப்ப நீயும் வந்து பண்றா" அப்படின்னாங்க. அப்படிதான் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆளா சேர்ந்து அப்புறம் ரைட்டரா போயிட்டு, அப்புறம் நெறைய கிளாப்லாம் வாங்கி என்னோட ஜர்னி அப்பதான் ஆரம்பிச்சது. இல்லன்னா பாட்டுக்கு பாட்டு போயிட்டு வீட்ல அமைதியா போற பையனா தான் இருந்தேன். அங்கருந்து போகும்போது தான் ரொம்ப அமைதியா இருந்த பையன் ஸ்டேஜ்லாம் ஏறும்போது தான் எனக்கு தெரியுது, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கே! பெர்ஃபார்ம் பண்றோம், கிளாப் அடிக்கிறாங்களேன்னு அங்கருந்து போக ஆரம்பிச்சது. இப்போலாம் ஃபுல்லா பெஞ்செல்லாம் போட்டு எல்லா ஸ்கூலும் வருவாய்ங்க. ஈஆர், வெஸ்ட்ரி, பிஷப்பு, ஆர்எஸ்கே எங்க ஊர்ல. எல்லாம் கும்பலா உட்காந்துருப்பான். அடிச்சுப்போம் கல்ச்சுரல்ல பாட்டுக்கு பாட்டுக்கே. ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பிரபாகரன் ஒருத்தன் இருந்தான். பாட்டுக்கு பாட்டுக்கு போயிட்டோம். சில ஸ்கூல்ல சில ரூல் மாத்தி விட்டுருவாய்ங்க. பாட்டுக்கு பாட்டு பாட்டு சொன்னா போதும்ல. திடீர்னு ஃபைனல்ஸ்ல என்ன பண்ணிட்டான், எல்லா டீமும் ஒரு பாட்டு ஃபுல்லா ஸ்டேஜ்ல பாடணுன்ட்டான். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வாய்ஸே வராது. டேய் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன், "கண்மணி அன்போடு காதலன்" பாட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கமல் வாய்ஸ் வந்து கண்மணி அன்போடு ஏதாவது ஒண்ணு பாடுறேன், வளர்றேன். நீ வந்து லேடி வாய்ஸ் மாரி கீச் கீச்சுன்னு பாடு. கொஞ்சம் நல்லா பாடுவான். ஏமாத்திரலாம். ஏன்னா அவன் பாடுவான், எனக்கு பாட வராது. அதுதான். ரைட். ஓகே ஏமாத்திடலாம் முடிவு பண்ணிட்டோம். ஸ்டேஜ்ல ஏறுறோம், மைக் குடுத்துட்டாங்க. பதட்டம் ஆயிருச்சு. டைம் ஆரம்பிச்ச உடனே பதட்டத்தில அவன் கமல் வாய்ஸ் எடுத்துட்டான். கண்மணி அன்போடுன்னு. இப்போ லேடி வாய்ஸ் நான் எடுக்கணும். என்கிட்ட மைக் வந்தோனே, "பொன்மணி உன் வீட்டில்ன்னு" கத்துறானுங்க பயலுங்க. ரிஜெக்ட். வெளிய அனுப்பிச்சுட்டானுங்க. பிரபாகர் அந்த பையன். திருச்சியில தான் இருப்பான். யாரையும் பார்த்து பேசல. சினிமான்னு ஓடி வந்துட்டேன். நான் நல்லா படிப்பேனா, நல்ல மார்க் எடுப்பேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கோவம். நல்லா வேலைக்கு போயிருக்கலாம். வர எதுக்கு சினிமா போனேன்னு. இப்போ பார்க்குறேன் நான் வீடியோலாம் பார்க்குறேன், படம்லாம் பார்த்தேனான்னு சொல்லி ஹேப்பியா பேசுவானுங்க எப்பயாவது பார்த்தா. நான் திருச்சி பக்கம் போறதில்ல. அங்க அப்படி ஒண்ணு ஆச்சு. மகாத்மா காந்தி ஸ்கூல்ல வந்து நான் அந்த நடந்துச்சு. அது பாடி அது மாரி தான் அங்க இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஜர்னி ஆகும். அங்க இந்த டிவிஎஸ் லட்சுமின்னு ஒரு மதுரை ஸ்கூல் கூட்டு போனாங்க. அப்பதான் முதல் கோஎட் ஸ்கூலே பார்க்குறோம். நான் பாய்ஸ் ஸ்கூல் தான். அங்க போய் ஜெயிச்சோம். ஒவ்வொரு ஸ்கூலா போய் ஜெயிப்போம். எங்க தமிழ் சார் ஒருத்தர் இருந்தார். சிங்கராஜன்னு. நல்ல மனுஷன். அந்த சார் தான் நீ வந்து பண்றா நல்லா காமெடி பண்ற, சோலோவா பண்றான்னு சொல்லி கான்ஃபிடென்ட் ஏத்துனது. அவரு வாழ்க்கையில பெருசா அவரு அதுக்கப்புறம் பார்க்கல. இறந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். பெருசா எதுவும் கனெக்ஷன் இல்ல. ஆனா நல்ல மொமெண்ட்ல முக்கியமான மொமெண்ட்ல இந்த பையன் சூப்பரா பேசுறான். நீ ஸ்டேஜ்ல பேசுறான்னு என்கரேஜ் பண்ணது தான். சிங்கராஜ் சார். என்சிசி சார். என்சிசில காலங்காத்தால 6 மணிக்கு மார்ச் பாஸ்ட் போவாங்க சார். நல்ல மனுஷன். அப்பல்லாம் சில பேர் லைஃப்ல ஒரு முறை தான் வந்திருப்பாங்க. ஆனா காலத்துக்கு மறக்காது அவங்க பண்ண சேஞ்ச். டீச்சர்லாம் ரொம்ப முக்கியம். எங்க அம்மா சொல்லும். நடராஜ வாத்தியார்ன்னு ஒருத்தர் இருந்தார்றா, அடி வெளுப்பாரு. அவர் இல்லன்னா, என் ஊர்ல இருக்கிற அத்தன பயலும் படிச்சு வேலைக்கு போயிருக்க மாட்டான். ஊர் சுத்திட்டு ஒண்ணும் இல்லாம ஆயிருப்பான் அப்டிம்பாங்க. இந்த 5வது படிக்கிற வரைக்கும் இருக்கிற டீச்சருங்கலாம் சில ஊர்ல முக்கியமா இருப்பாங்க. இப்போ அவரு வராருன்னா வயசாயிடுச்சு அவரு. வராருன்னா எங்க அம்மா ஆட்டோமேட்டிக்கா எந்திச்சு நின்றுவாங்க. கை, கால் உதறும். "சத்யா என்ன இன்னும் நீ பயப்படுற?" "இல்ல சார், உங்கள பார்த்தாலே அது வந்துருது சார் மரியாதை" அப்டிம்பாங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷன் அது டீச்சிங்கிறது. ஒரு பொறுப்பு அது. நம்ம ஊர்ல தான் குருகுல கல்வின்னு சொல்லிட்டுன்னு, இவன் தான் படிக்கணும், இவன் தான் படிக்கக்கூடாதுன்னு எல்லாத்துலயும் ஜாதிய போட்டு பூசி வச்சு, அப்புறம் தான் ஸ்கூல்ன்னு ஒண்ணு இங்கிலீஷ்காரன் வந்து கொண்டு வரலன்னா, நம்மலாம் படிச்சிருப்போமான்னு தெரியல. டீச்சிங். ஓ கேப்டன், மை கேப்டன். ஓகே. அப்ப மூவி ரெக்கமெண்டேஷன். டீச்சிங் பத்தி பார்க்கணும்னா. ஸோ நீங்க மாஸ்டர் பார்த்திருப்பீங்க. அது நம்மவர்லேருந்து மாஸ்டர் மாரின்னு. டெட் போயட்ஸ் சொசைட்டின்னு ஒரு படம். நம்ம ராபின் வில்லியம்ஸ் நடிச்ச படம். டெட் போயட்ஸ் சொசைட்டி. ஒரு நல்ல ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஸ்கூல்ல
கரிக்குலம் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் போயட்ரியை ரசிக்க வைக்கிற ஒரு டீச்சர் வரார். அவர் இருக்கிற அந்த கொஞ்ச நாள் அந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிற ஒரு அழகான ஒரு படம், டெட் போய்ட் சொசைட்டி. இப்போ நான் சொல்ல ஞாபகம் வச்சுங்க, ஓ கேப்டன் மை கேப்டன், இந்த லைன் அந்த படத்தில் வரும். வரும்போது உங்கள் கண்ணு கலங்கும். டெட் போய்ட்ஸ் சொசைட்டி. வேற டீச்சர் படம் வேறு அடுத்தது மாதிரி தான் சொல்லலாம். அப்புறம் பாட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ரேடியோ ஹெட் அப்படிங்கிற பேண்டில் எவ்ரிதிங் இன் இட்ஸ் ரைட் பிளேஸ் அப்படிங்கிற பாட்டு டாம் யார்க் பாடியிருப்பார். எவ்ரிதிங் இன் இட்ஸ் ரைட் பிளேஸ். நல்ல பாட்டு, நல்ல பேண்ட் ரேடியோ ஹெட். கேட்குறவங்க கேளுங்க. சொல்லலாம். நாளைக்கு பார்ப்போம். கல்ச்சுரல் கதைகள் முதல் வைரல் எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு கொஞ்ச நாளில் யூடியூப்போட ஹிஸ்ட்ரி ஒரு சீரீஸ் ஆரம்பிப்போம். யூடியூப் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வந்துச்சு, யார் யார் எப்பப்போ சேனல் ஆரம்பித்தோம், யார் யார் எப்படி எப்படி வைரல் ஆனோம், எப்படி எப்படி யார் யார் பார்த்து மாறிச்சு, அது எப்படி இருந்துச்சு, இப்போது இருக்கிற முக்கியமான இன்டர்நெட் கல்ச்சுரல் இருக்கிற எல்லாரோடையும் ஆரம்ப டைம் எப்படி ஜேர்னி இருந்துச்சு வரைக்கும் நான் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ஓரல் ஹிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ரிட்டன் ஹிஸ்ட்ரியாக வராது, டாக்குமெண்ட்ரியாக வராது. யூடியூப் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ஆர்ட் ஃபார்மே அவனும் பார்க்க போகிறதில்ல. நானே அதை டாக்குமெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஹிஸ்ட்ரி கூட இருந்து பார்த்தனோட ஒரு வரலாறு. கொஞ்ச நாள் கழிச்சு இதை புக்காக போடுவோம். குட் நைட் மங்கீஸ்.